வணக்கம் மக்களே. ஐபிஎல் 2025 முடிஞ்சிருச்சு. பட் வந்து ஐபிஎல் 2025 முடிஞ்சதாலுமே ஐபிஎல் 2026ன்றது வந்து ஒரு சில டீமுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஐபிஎல்லா இருக்க போது. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு டீம் தான் வந்து எடுத்து வந்திருக்கோம். பாட்டம்ல ஃபினிஷ் பண்ண சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர். நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு, பிளேயிங் லெவல்லையும் சரி, அவங்களுடைய பேக்கப்ஸ்லையும் சரி, அவங்களுடைய மைண்ட் செட்லையும் சரி, இது மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ அவங்க எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ரீட்டைன் பண்ண போறாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றத நாங்க வந்து பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சிஎஸ்கேல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். இதுல வந்து நான் வந்து ஒரு சில செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து நான் சொல்றேன். அது நம்ம ரெண்டு பேரும் கருத்துல வந்து ரீட்டைன் பண்ணலாமா, ரிலீஸ் பண்ணலாமா, இல்ல மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரிலீஸ் அண்ட் பைபேக் இப்படி சொல்லலாம். ஏன்னா அவங்க மேபி அதிக பிரைஸ்ல இருப்பாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு கம்மி பிரைஸ்ல எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவீந்திர ஜடேஜா 18 கோடி ரீட்டைன். நானும் ரீட்டைன் தான். ருத்ராஜ் கைக்வாட் ரீட்டைன் கேப்டன். ஓகே. மத்தீஷா பத்திரானா 13 கோடி. வழி இல்ல ரீட்டைன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிலீஸ் அண்ட் பைபேக் பண்ணுவேன். நான் ஏன் அதை பண்ண மாட்டேன்னா, இஃப் ஐ ரிலீஸ் எனக்கு வந்து காம்படிஷன் அதிகமாயிரும். மேபி 13 கோடிக்கு அதிகமா போகலாம். அவரோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியும். ஒரு சீசன், ஒரே ஒரு சீசன் அவரு நான் லைக் அவரோட சைடு போலன்றதுக்காக அவர் மேல இருக்க ஒரு நம்பிக்கை வந்து யாருமே இழக்க மாட்டாங்க. பிளஸ் அந்த மாதிரி ஒரு பவுலிங் ஆக்ஷன் இருக்க ஒரு பவுலரை தான் நிறைய டீம் தேடிக்கிட்டு இருக்கோம். இஷான் மலிங்காவா இருக்கட்டும், யுவான் துஷாராவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஆக்ஷன் இருக்கிற பவுலர்ஸ் தான். பட் ஸ்டில் எக்ஸிகியூஷன் வைஸ் மத்தீஷா பத்திரானா இஸ் வே அஹெட் ஆஃப் தெம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவுலரை இவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா திருப்பி பைபேக் பண்றது கொஞ்சம் ஒரு நெருக்கடியா இருக்கும். எனக்கு எப்படின்னா ரிலீஸ் அண்ட் பைபேக் ஏன் அப்படின்னா ஐ ஹேவ் பேக்கப் லைக் நேத்தன் எல்லிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறப்போ நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருப்பேன். ஸோ ரிலீஸ் அண்ட் பைபேக் கண்டிப்பா மொத்தமாக ரிலீஸ் பண்ண மாட்டேன். ஐ வாண்ட் ரிலீஸ் அண்ட் பைபேக். சிவம் தூபே 12 கோடி. நானும் அந்த ஏன்னா அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. சோ அப்படி நீங்க ஒரு பிளான் வச்சிருக்கீங்க, ஒரு ஆல்ரவுண்டரா இல்லைன்னா நீங்க அவர் ஒரு 6 crores 7 crores எடுத்துக்கிட்டு மிச்ச இதுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் கூட நீங்க வாங்கலாம். நானும் அதை சேம் ரிலீஸ் அண்ட் பைபேக். நூர் அகமத் நானும் ரிட்டர்ன். ரவிச்சந்திரன் அஸ்வின் 10 கோடி. 9.7 கோடி. என்ன டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். நான் சொல்றேன் ஐ வாண்ட் டு ரிலீஸ் ஹிம். இப்போ சிஎஸ்கே அவங்களோட எமோஷன் காரணமாக இல்ல அந்த அகாடமி அது இதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் எமோஷன் காரணமாக அவங்க ரிட்டைன் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் தான் உண்டு. மற்றபடி எனக்கு வந்து ஸ்ரேயஸ் கோபால்னு ஒரு பிளேயர் இருக்காங்க. அது இல்லாம வேற யாராவது யங்ஸ்டர் யாராவது ஆஃப் ஸ்பின்னர் கண்டிப்பா நல்லா கொண்டு வரலாம். பிளஸ் 2 ஸ்பின்னர் போதும் டீமுக்கு. ஜடேஜா நூர் அகமத் போதும். சோ ஐ வாண்ட் டு ரிலீஸ் அஸ்வின். அதே ரிலீஸ். டெவான் கான்வே I want to release. I want to retain. Okay. Khalil Ahmed. Retain. Confirmed retain. Rachin Ravindra. Retain. ஒரு பேட் சீசன் அவரோட கிளாஸ் வந்து இது பண்ணாது. சோ ரிலீஸ் அண்ட் பைபேக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் உங்களுக்கு. எனக்கு வந்து டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் போதும். ஐ வாண்ட் ரச்சின் ரவீந்திரா பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்பின் ஆப்ஷன் இருக்கிறதுனால ரச்சின் ரவீந்திரா ரிட்டைன் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாம அவருடைய பிரைஸ் பார்த்தா அப்படின்னா 2 கோடியே நம்ம தான் எடுத்திருக்காங்க. 4.8 கோடி. சாரி 4.8 கோடி. சோ அதனால எனக்கு வந்து நல்ல ஒரு இது. எம்எஸ் தோனி இல்லண்ணே, அதெல்லாம் அவரா போனாதான் உண்டு. அது வந்து நம்ம ரீடைன் பண்ணணும், நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும், நம்ம பேச முடியாது. அவர் நினைச்சா அவர் போவாரு. 8 months இருக்கு அதை டிசைட் பண்றதுக்கு. அதனால அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஆடுறாருன்னா ரீடைன், வேற வழி இல்ல. ராகுல் திரிபாதி டான்சிங் ரோஸ். என்ன மாட்டி விடுற, நீ என்ன பண்ண போற? சொல்லு. அதேதான் ரீடைன் சொல்லு. ராகுல் திரிபாதி ஆகா டான்சிங் ரோஸ் ரிலீஸ். அன்ஷுல் கம்போஜ் ரீடைன். சாம் கரன் ரிலீஸ். சாம் கரன் at the price of 2. எனக்கு என்னன்னா சாம் கரன் இஸ் a utility player. அதுவும் வந்து 2.4 crores எனக்கு பெருசா இது பண்ணாதனால நான் வந்து ரீடைன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் என்ன யோசிப்பேன், வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் வெல் எக்யூப்டு ஒரு ஆல்ரவுண்டர் உள்ள கொண்டு வருவேன் டீமை ஸ்ட்ராங் பண்றதுக்கு. அதனால நான் அந்த 2.4 கோடியை வந்து இவருக்கு இது பண்ணுமான்னு பார்த்துட்டு நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். தீபக் ஹூடா ரிலீஸ். விஜய் சங்கர் என்ன பிரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க? விஜய் சங்கர் at the price of 1.2 crores. ரீடைன்.
நானும் ரிட்டைன் தான். ஏன் அப்படின்னா விஜய் சங்கர், தீபக் கூட, ராகுல் திரிபாதி, ட்ரினிட்டி குரூப் இருக்குல்ல, இந்த குரூப்ல வந்து எனக்கு 2 பேர் தேவையில்ல. விஜய் சங்கர் நல்லா பவுலிங் போடுவாரு. ஸோ அதனால எனக்கு வந்து பிளஸ் சென்னை பையன்றதுனால ஐ வாண்ட் டு ரிட்டைன். அதுக்கப்புறம் பெரிய பிளேயர்ஸ்னு வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல், முகேஷ் டௌரி, கமலேஷ் நாகர்கோட்டி. இருங்க ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல் அடுத்த சீசன் சென்னைக்கு ஆடுவாங்களான்றது டவுட். ஏன்னா அவங்க லைக் இந்த பிளேயர்ஸா வந்தவங்க, வார்த்தை வர மாட்டேங்குது, ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸா வந்தவங்க. பட் அது வந்து ஆயுஷ் மாத்ரே என்ன பண்ணுவாங்க இல்ல. இப்போ அது எப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு இந்த வார் டைம்க்கு அப்புறம் வந்துச்சு தெரியுமா, அதுக்கப்புறம் ஒரு சில பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணாங்க. ஐ மீன் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்தாங்க. அவங்களும் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க பிளேயரே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்டோ இல்ல, அதுக்கப்புறம் ஒரு சில பிளேயர்ஸ் இந்த நம்ம இல்ல பேஸ்டோ ஆக்சுவலா வந்து ஓகே இது ஊருக்கு போறாங்க. பேஸ்டோ மாதிரி இந்த மாதிரி சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாங்க. முஸ்தபிசுர் ரஹ்மான் அவங்களாம் தான் டெம்பரரி, அவங்கள ரீட்டைன் பண்ண முடியாது. இப்போ வந்து உனக்கு அந்த இன்ஜுரி காரணமா போயிருந்தாங்க தெரியுமா, ருத்ராஜ் கேக்வாட் வந்து இன்ஜுரி காரணமா போயிருந்தாரு. அதுக்கு மேல வந்து அவங்களும் ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஆனா உனக்கு பர்ஸ் வந்து 120 கோடிக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான் உனக்கு இது. இவங்கலாம் வந்து 30 லட்சம் தான். உனக்கு ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல் 30 லட்சம் தான். சோ அதனால அவங்க பிரச்சனை இருக்காது. யங்ஸ்டர்ஸ் அவங்க ரிட்டைன் பண்ணணும். சோ இதுதான் வந்து ரிலீஸ் ஆர் ரிட்டைன்ல சிஎஸ்கே ஆயுஷ் மாத்ரே, ஆயுஷ் மாத்ரே வந்தவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க வந்து ரிட்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கிற பாயிண்ட் வந்து, இப்போ தோனி அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தோனி ரிட்டைன் பண்ணுமா ரிலீஸ் பண்ணுமான்றது இல்ல, அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு தான். பட் தோனி அடுத்த சீசன் ஆடணுமா வேணாமா, அதாவது வந்து அவர் சேப்பாக்ல தான் வந்து அவருடைய அந்த ஐபிஎல் கேரியரை முடிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஏன்னா இது வந்து தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து பேசினாங்க, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அனிருத்தா ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப, எனக்கு வந்து இதை நான் சொல்லி ஆகணும், ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் அனிருத்தா ஸ்ரீகாந்த். என்னதான் சென்னை ஃபேனா இருந்தாலும் சரி, சென்னையில ஆடி இருந்தாலும் சரி, அவர் பேசுற பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நியாயமா இருக்குது. அது அந்த வீடியோ நீங்க போய் பாக்குறேன்னா பாருங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அவர் வந்து விளையாண்டா டீமுக்கு நல்லதா, இல்ல விளையாடாம கொஞ்சம் வந்து ஓகே சேப்பாக்களை வந்து ஆடி கொடுத்துட்டு அவருடைய அந்த மேண்டில் வந்து பாஸ் பண்ணிட்டு போறது வந்து நல்லதான்றது உன்னுடைய கருத்து? எமோஷன் மற்ற இதெல்லாம் யோசிச்சா எனக்கும் தோனி பிடிக்கும், தோனி ஆடி பார்க்கணும், கடைசியா ஒரு வாட்டி அவர் ஜெயிச்சு ஒரு கப்பை தூக்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கும் இருக்கு. ஆனா அது டீமுக்கு நல்லதான்னு கேட்டா இப்ப இருக்க சூழ்நிலைக்கு இல்ல. ஏன்னா அவர் இன்னும் ஃபுல் ஃபிட்டா ஆகல. மேபி இட்ஸ் டைம் ஃபார் ஹிம் அப்படின்னு நான் சொல்லலாம். இவ்வளவு நாள் ஃபேன்ஸ்க்காக அவர் அவ்வளவு பண்ணியிருக்கிறாரு, போதும். ஒரு விஷயம் அவர் ஹெல்த், இன்னொரு விஷயம் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் தங்கிட்டு இருந்தா நமக்கான மரியாதை இல்லாம போயிடும். ஈவன்தோ சென்னைனா தோனி அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. எங்க போனாலும், எந்த அவே கேம் போனாலும், எல்லா கிரவுண்ட்லயும் சிஎஸ்கேக்குன்னு ஒரு தனி கூட்டம் வர்றதுக்கு காரணம் தோனி. பட் ஸ்டில் டீமோட பெட்டர்மெண்ட்காக டீமை இவர் ஒரு மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டு போலாம். அது இந்த வருஷம் அவர் ட்ரை பண்ணாரு, பட் ஓரளவுக்கு தான் செட் ஆயிருக்கு. இன்னும் பட் எனக்கு நல்ல பிளேயர்ஸ் டீம் கொஞ்சம் பண்ணி விட்டுட்டு போலாம். இப்ப ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டாருன்னா டீம் கொஞ்சம் செட் ஆயிடும், எக்ஸப்ட் 1 or 2 சேஞ்சஸ் அங்கங்க. இப்போ எனக்கும் அதேதான். ஒரு மேட்ச் ஆர் 2 மேட்ச் வந்து சேப்பாக்ல வந்து அவர் விளையாடி கொடுத்துட்டு, அது எதர் ஸ்டார்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கடத்துல பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிட்டாங்க, இன்னும் 2 மேட்ச் சும்மா தான் இருக்குது அப்படின்றப்போ ஒரு கெஸ்டருக்காக, ஒரு ரெஸ்பெக்டாக உள்ளார வந்து அவர் ஒரு 2 ஓவர் ஆடி கொடுத்துட்டு போறதுன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்பெக்டா இருக்கும். பட் இதுல எனக்கு டவுட் அப்படின்னா, கேப்டன்சின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று வருது இல்ல, அதுல வந்து சிஎஸ்கே இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிளஸ் விக்கெட் கீப்பர், அந்த பாயிண்ட்லயும் இன்னும் செகண்ட் விக்கெட் கீப்பர் யாருன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு வன்ஷ் பேடின்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து அடுத்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷனா இருக்காரு. பட் அவர் ஒரு மேட்ச் கூட விளையாடி நம்ம பார்த்ததே கிடையாது. சோ அது இன்னும் ட்ரைனிங்கும் அவங்க பெருசா கொடுத்தாங்களா இல்ல என்னன்னு தெரியல. சோ அந்த ஒரு பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட் இருக்குல்ல, அதுல எப்படின்றது எனக்கு இன்னும் புரியல. பிளஸ் ருத்ராஜ் கேக்வாட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா கேப்டனா இருந்திருக்காரு. சோ அதுலயும் பெருசா அவர் வந்து பெருசா பண்ணல. எஸ், போன இதுல வந்து ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 6 or 7 ரன்ஸ், ஐ மீன் அந்த 18 ரன்ஸ் அந்த கேப்ல தான் வந்து அவங்க ஃபெயில் ஆனாங்க. போன வருஷம் ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது, பட் இந்த வருஷம் ரொம்ப பேடா இருந்துச்சு. சோ எய்தர் ருத்ராஜ் கேக்வாட் கண்டினியூ பண்ணுமா, இல்ல இன்னொரு பக்கம் தோனி வந்து இந்த ஒரு சீசன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 or 8 மேட்சஸ் கேப்டன்சி பண்ணிட்டு ருத்ராஜுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகணுமா, இல்ல நியூ கேப்டனை சர்ச் பண்ணுமா இந்த மினி ஆக்ஷன்ல? ஃபார் எக்ஸாம்பிள் பென் ஸ்டோக்ஸ். எனக்கு கேப்டன்சி வைஸ் ருத்ராஜ் பார்த்திருக்கிறாரு, பட் ஸ்டில் அவரோட பெஸ்ட் இன்னும் தரலன்னு தான் இருக்குது. ஏன்னா அவர் ஹோல் சீசனா கேப்டன் பண்ணது ஒரே ஒரு சீசன். மேபி அவருக்கு இன்னொரு சான்ஸ் தரலாம். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரொம்பவே நல்லா பண்ணிருக்கிறாரு, கேப்டனாவும் சரி ஒரு பேட்ஸ்மேனாவும் சரி நல்லா பண்ணிருக்கிறாரு. சோ அவர் வந்து உள்ள இருக்கணும். தோனி மென்டர் பண்ணி தான் இவர் வந்து கேப்டன்சி கத்துக்கணும்ன்ற மாதிரி எதுவும் இல்ல. அதுல எனக்கு ஒரு பாயிண்ட், இவர் சொன்ன அதே அனிருத்தா ஸ்ரீகாந்த் சொன்ன அதே பாயிண்ட் தான். எனக்கு என்னன்னா, தோனி இருக்கிறப்போ டீம்ல அவர் எதர் ஹி இஸ் கேப்டன் ஆர் நாட்,
பட் எல்லாருமே தோனியோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபாலோ பண்றாங்க. அதுவும் ஒரு விக்கெட் கீப்பர் வேற. சோ அப்படி இருக்கிறப்ப தோனி இல்லாம கம்ப்ளீட்லி ஒதுங்கிட்டு ருத்ராஜ் என்ன பண்றாரு, ஃப்ரீயா அவர் வந்து டிசைட் பண்றாரா, அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றாரு, அதுல என்னென்ன கத்துக்கிறாரு. பக்கத்துல அப்படி இருக்கிறப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வின் இருக்காரு இல்ல ஜடேஜா இருக்காரு, அந்த மாதிரி லீடர், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட எப்படி அவர் வந்து கேட்டு டிசிஷன் எடுக்கிறாருன்றத வந்து நம்ம பாக்கணும். சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு தோனி இல்லாம சிஎஸ்கேக்கு இருக்கிற ஒரு நல்லது. இப்போ வந்து கடைசி ஒரு 6-7 மேட்சஸ்ல தோனி இருக்கிறப்ப இந்த டீமை ஒன்றும் பெருசா எதுவும் பண்ண முடியல. அதான் சொல்றேன், சில டைம்ஸ் நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ், அதாவது கொஞ்சம் வயசா அந்த ரிஃப்ளெக்ஸ் ஒர்க் ஆகாது, அந்த இன்ஸ்டன்ட் டிசிஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது, நம்ம பிளான்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அது வந்து தோனிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுன்னு சொல்லி ஒரு டவுட் ஒன்று இருக்குது. பட் ஸ்டில் ஹி இஸ் அ மாஸ்டர் மைண்ட், ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் எனிதிங். பட் சொன்ன மாதிரி நீ சொன்ன மாதிரி தான், ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு மரியாதையே இருக்காது, அதுக்கான அந்த அடுத்த புது டெக்னிக்கை நம்மளால ஃபாலோ பண்ணிக்க முடியாது, அடாப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து தோனி ஃபார் கேப்டன், ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு பிளேயரா வந்து இருக்கணுமா வேணாமான்றது எங்களுடைய கருத்து. மற்றபடி அவருடைய டிசிஷன். ஒரு ஃபேனா, ஒரு தோனியோட ஒரு ஃபேனா நான் வந்துட்டு ஆடணும் தான் நான் நினைப்பேன். பட் ஒரு அவர் ஹெல்த் கண்டிஷன்ஸை மீறி ஃபேன்ஸ்க்காக வந்து அவர் பண்ணணும்னு இருக்கும்போது அதுவும் சரியா பண்ண முடியாம போயிருது. அது தேவையில்லாத ஒரு ஹேட்டை வந்து ஃபேன்ஸே அவர் மேல குடுக்குற மாதிரி ஆயிருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய தலை, அவரை பத்தி பேசி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தடுத்தது வந்து இப்போ நம்ம ரிலீஸ் ஆகிட்டேன்னு சொல்லி வந்து கொஞ்சம் சிம்பிளா பேசியிருந்தோம். இப்போ அடுத்த பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும் அப்படின்னா, சில பிளேயர் இப்போ ரிலீஸ் ஆகிட்டேன்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் வச்சிருந்தேன். அதை வச்சு நான் ஒரு 11 எடுக்கிறேன் அப்படின்னா அது எப்படி இருக்குன்றதை நான் சொல்றேன். ஓப்பனிங் வந்து ஆயுஷ் மாத்திரையா ருத்ராஜ் கேக்வால், இது கன்ஃபார்ம், இது சேஞ்சே கிடையாது. நம்பர் 3 ஊர்வில் பட்டேல், அவர் நல்ல ப்ராமிஸ் ஷோ பண்றாரு, யங்ஸ்டர், லாங் ரோப் கொடுக்கணும். நம்பர் 4 கண்டிப்பா டெவால் பிரேவிஸ் வந்தே ஆகணும். நம்பர் 5 சிவம் தூபே, நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7 எய்தர் தோனி ஆர் வன்ஷ்பேடி, எனக்கு வந்து வன்ஷ்பேடி. ஸோ நம்பர் 7. நம்பர் 8 வந்து நான் கேப்ல விடுறேன், எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் வேணும். நம்பர் 8 நான் கேப்ல விடுறேன். அண்ட் நம்பர் 9 வந்து கலீல் அகமது, நம்பர் 10 வந்து நூர் அகமது, நம்பர் 11 வந்து அன்ஷுல் கம்போஜ், அண்ட் நம்பர் 12 வந்து எய்தர் பத்திரானா, நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு வாங்கினாலும் சரி, ரிட்டர்ன் பண்ணாலும் சரி, அது அவங்க இஷ்டம். எய்தர் பத்திரானா ஆர் நேதன் எல்லிஸ், இது வந்து இருக்கும். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஃபாரின் ஸ்பாட்டு, அது வந்து நம்பர் 8ல இருக்கு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து மினி ஆக்ஷன்ல பென் ஸ்டோக்ஸோ இல்ல கேமரன் கிரீனோ வந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க ஹார்டா போயே ஆகணும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இவங்க கிட்ட அதுக்கான பர்ஸ் இருக்கும். எப்படின்னா பத்திரானா வந்து 13 கோடி, ஓகேவா, எனக்கு 13 கோடி இல்லாம எனக்கு ஒரு 11 கோடி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 11 கோடி ஒரு 10 கோடிக்கே எடுக்கிறாங்கன்னா ஒரு 3 கோடி பாக்கி கிடைக்கும். சிவம் துபே கண்டிப்பா 12 கோடி போட முடியாது, ஒரு 7 கோடி இல்ல 8 கோடி, அதுல ஒரு 4 கோடி வச்சுப்போம், மொத்தமா ஒரு 7 கோடியா. இப்போ இப்போதைக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் கண்டிப்பா 9.7 போட மாட்டாரு, ஒரு 6-7 கோடி, ஒரு 2 கோடி வச்சுப்போம், ஒரு 9 கோடி மிச்சம். தேவான் கான்வே ஒரு 6.5 கோடி, 6.25 கோடி. ஸோ அதுல எடுத்தோம் அப்படின்னா ஒரு அந்த 6 சேர்த்து அப்படின்னா ஒரு 15 கோடி. அது இல்லாம தீபக் கூட ஒரு 1, மீதி எல்லாமே ஒரு 2, 1 இப்பெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, சின்ன சின்ன பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு 20 கோடி 21 கோடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்க தைரியமா போகலாம் ஆக்ஷனுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பென் ஸ்டோக்ஸ் இல்ல கேமரன் கிரீனுக்கு ஃபைட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மேபி 28 கோடி 29 கோடி கூட போகலாம். ஏன்னா மினி ஆக்ஷன் இது. ஏன்னா அந்த ஒரு ஸ்பாட், ஒரு ஃபாரினர் ஸ்பாட்டுக்கு, அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டுக்கு எப்பயுமே கிராக்கி இருக்கும் மினி ஆக்ஷன்ல. ஸோ இவங்க வந்து மினிமம் ஒரு 20-22 கோடியோட போனாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். அதுலயும் பைபேக் பண்ணாம பத்திரானா மாதிரி ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ணிட்டா அப்படின்னா இன்னும் உனக்கு நிறைய கோடி கிடைக்கும். அப்படின்னா சிவந்து ரிலீஸ் பண்ணினா அல்லப்போ ஒரு 12 கோடி, அப்படின்னா அஸ்வின், இவங்க 3 பேருமே ரீட்டைனும் பண்ணிட்டு இன்னொரு ஃபாரின் ஸ்பாட்டையும் நீ தேடி போற, இன்னொரு இந்த மாதிரி ஆல்ரவுண்டரையும் தேடி போற அப்படின்னா கஷ்டம். கண்டிப்பா இவங்க ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் மேக் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இருக்கிறது இன்னும் 2 வருஷம் தான், அதுக்கப்புறம் எப்படியும் திரும்ப ஒரு மெகா ஆக்ஷன் வரும். நீ வந்து இதுக்கப்புறம் டீமை டெவலப் பண்றதுலாம் யோசிக்க தேவையில்ல, அதுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு நீ வந்து யாராவது ஒரு 2 பேர் இல்ல 3 பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீ ஒரு பெரிய திமிக்கலத்தை வந்து நீ பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்ல பென் ஸ்டோக்ஸ் இல்ல கேமரன் கிரீன் உனக்கு வேணாம், கிடைக்கல அப்படின்னா சிக்கந்தர் ராசா மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு, ஸோ அவரை கூட நீ எடுக்கலாம். ஸோ உனக்கு ஓப்பனிங்ல போடுறதுக்கு பார்த்தா அப்படின்னா அன்ஷுல் கம்போஜ், கலீல் அகமது, அன்ஷுல் கம்போஜ் 2 பேர் இருப்பாங்க. மிடில் ஓவர்ஸ்ல உனக்கு போடுறதுக்கு பார்த்தா அப்படின்னா நூர் அகமது இருப்பாரு, ஜடேஜா இருப்பாரு, அது இல்லாம பென் ஸ்டோக்ஸ் இருப்பாரு, பென் ஸ்டோக்ஸ் ஆர் சிக்கந்தர் ராசா யாராவது இருப்பாரு, அது இல்லாம நேதன் எல்லிஸ் இருப்பாரு. சோ எண்ட் ஓவர்ஸ்ல போறது நேதன் எல்லிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து சிஎஸ்கேவோட 11 இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறதே நல்ல நேம்ஸ் தான். ராகுல் திரிபாதி எடுத்துக்க, இது ரச்சின் ரவீந்திரா எடுத்துக்க, டிவான் கான்வே எடுத்துக்க, நேம் வைஸ் அவங்க சூப்பர் நேம்ஸ், எதுவுமே நான் குறையே சொல்ல முடியாது. நல்ல பர்ச்சேஸ் தான் இவங்கலாம். ஆனால் ஒரு சீசன் ஃபுல்லா ஃபார்ம் அவுட்னா அந்த டீம் என்ன பண்ண முடியும்? சோ அதுக்கு லைக் கன்சர்ன் பிளேயர்ஸ் அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு ஃபார்முக்கு வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்கணும், அதை இவங்க பண்ணல. எனக்கு நடக்க போறது அந்த 2 மாசமோ 3 மாசமோ தான். என் ஃபேன்ஸ் ஆல்ரெடி என் மேல கோவமா இருக்காங்க, நான் ஜெயிக்கணும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி, எமோஷன்ஸ் பார்க்காம சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஒரு பர்ஸ் நம்பர் கொஞ்சம் அதிகமா வச்சுக்கிட்டு, ஒரு பெரிய ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேருக்கு, இல்ல பெரிய பேட்ஸ்மேன் ஒருத்தருக்கு, இல்ல பெரிய பவுலர் ஒருத்தருக்கு கண்டிப்பா போகலாம்.
ஸோ இதுதான் வந்து விஷயம். யங்ஸ்டர்ஸ் இவங்களுக்கு நல்லா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்ல, அதுதான் பெரிய உங்களுக்கு ப்ளஸ். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்கே பத்தி எங்களோட கருத்துக்கள். சிஎஸ்கே 11 இப்படிதான் இருக்கணும்னு எங்களுக்கு தோணுது. இது மாதிரி பெருசாக இது பண்ண தேவை. அடுத்தது அப்படியே போனோம் அப்படின்னா நம்ம 9ல இருக்க பார்த்தா ஆர்ஆர் இதே மாதிரி நம்ம வந்து அந்த ரிலீஸ் ஆர் ரீடைன் அதுக்கு நம்ம போவோம். இதுதான் வந்து ஒரே ஃபன்னா இருக்க போது ஆர்ஆர் தான். இதுல பார்த்தா அப்படின்னா அப்படியே நான் நேம் ஒண்ணுன்னா சொல்றேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால், கன்ஃபார்ம் ரீடைன். சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் ரீடைன் ஆவாரா ஆக மாட்டாரா, அவரு விரும்புறாரு இல்லையோ, இவனுங்க ரீடைன் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த ரியான் பராக் குறுக்க இருக்கிற அந்த ஒரு விஷயம், டிராவிடுக்கு இவருக்கு இருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, எனக்கு என்னமோ எய்தர் ரியான் பராக் சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேரும் யாராவது ஒருத்தர் தான் டீம்ல இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து போயிடுவாங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு மாதிரி டபுள் பிளாக்டா இருக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வெளியே போயிட்டா அவங்க இன்னொரு டீம்ல கூட அவங்க ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் ஆயிரலாம். சென்னை சூப்பர் யாருக்கு தெரியுமோ சொல்ல. அதாவது இந்த என்னது வேங்கை வாழ்ந்த காற்றினிலே வேங்கை வந்து நிரப்பும் கதையோ தோனி அப்படியே சஞ்சு சாம்சன் ரீப்ளேஸ் பண்ணா அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் ஆடுவாரு, அப்படியே இது பண்ணிட்டு போயிடலாம். ட்ரேட் நடந்தா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா சிஎஸ்கே நீட்ஸ் a wicket keeper the most மத்த பிரான்ச்சைசியை விட. மேபி அப்படி இருக்கலாம். எனக்கு என்னமோ அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க தான் தோணுது. they will go for ரியான் பராக் தான் எனக்கு தோணுது. த்ரூவ் ஜுரேல் 14 கோடி. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ரிலீஸ் அண்ட் பைபேக் நான் பண்ணுவேன். ஒரு 8 கோடி இல்ல 9 கோடி பண்ணலாம். பட் ஸ்டில் எனக்கு வந்து த்ரூவ் ஜுரேல் வந்து ஒரு நல்ல அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். அவருக்கு கம்பெனி இல்லாதனால லைக் இப்ப சிம்ரன் ஹெட்மேரும் பெருசா ஆடி கொடுக்கல அவர் கூட. அடுத்து வரவங்களும் விக்கெட்ஸ் ஈஸியா விட்டுறாங்க. அதனால அவர் இந்த வாட்டி பெருசா பர்ஃபார்ம் பண்ண முடியலையா. ஆனா சான்ஸ் கிடைச்ச எல்லா இடத்துலயும் அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு, ரன்ஸ் போயிருக்காரு. ஆனா அந்த பார்டர் லைன் கிராஸ் பண்றதுக்கு அவரால் முடியல, ஏன்னா சப்போர்ட் கிடைக்கல. அதனால நான் வந்து அவரை ரீடைன் பண்ணிப்பேன். ஏன்னா வெளியே விட்டா இன்னும் அவர் காஸ்ட்லியா தான் போவார்னு தோணுது. எனக்கு என்னமோ பேட்டர்ஸ் வந்து இந்த டைம் பெருசா போக மாட்டாங்கன்னு தோணுது. லைக் அதனால ஆல்ரவுண்டர்ஸ் போவாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு கொய்ட்ஸே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலரு, நான்ட்ரே பர்கர் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய போவாங்க. மேபி 10 ரன் விட்டா கூட நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போவாங்க. பேட்டர்ஸ் அவ்வளவா போக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால 14 கோடி கண்டிப்பா த்ரூ ஜுரேல் போக மாட்டாரு. 14 கோடிக்கு வேணாம். அதனால எனக்கு ஒரு 10 கோடி கிடைச்சா கூட ஓகே, எனக்கு லாபம் தான். 9 கோடி கிடைச்சா கூட எனக்கு லாபம் தான். அதனால வந்து கண்டிப்பா எனக்கு டீம்ல வேணும். பட் ஐ வில் ரிலீஸ் அண்ட் பைபேக். ரியான் பராக் ரிலீஸ். நான் என்ன கேட்டா ரிலீஸ் பராக்ன்றீங்க, என்ன கேட்டா பராகும் வேணாம் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு என்னமோ அந்த மேனேஜ்மெண்ட் வந்து பராக் ரீடைன் தான் பண்ணுவாங்க. அதான் எய்தர் சஞ்சு பராக் தான். பராக் வந்து எனக்கு இந்த ரீடைன் தான் நினைக்கிறேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 12.5 கோடி. கன்ஃபார்ம் ரிலீஸ். கன்ஃபார்ம் ரீடைன் சொல்ல வேண்டியது கன்ஃபார்ம் ரிலீஸ் இல்ல. 12.5 கோடிக்கு அவர் ஒர்த் இல்ல. அவர் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு ஒர்த் இல்ல. சீசன் டு சீசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அவரை ரிலை பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுக்கிறாங்கன்னா அதுக்கு அவர் ஜஸ்டிஸே பண்ணதில்லை இது வரைக்கும். மும்பைல எடுத்தாங்க, ஒரு சீசன் ஃபுல்லா இன்ஜுரின்னு ஆடல. செகண்ட் சீசன் வந்தாரு, கேவலமா ஆடிட்டு இருந்தாரு, திருப்பி ஏதோ புடிச்சிக்கிச்சுன்னு போயிட்டாரு. மேபி நான் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டிங்கான பாயிண்ட் தான் வச்சிருக்கேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரீடைன் தான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நீ சொன்ன அதே பாயிண்ட் தான். வெளியே விட்டா எங்க திரும்ப கிடைக்க மாட்டாரோ. ஏன்னா இவங்களுக்கு வந்து அடுத்தது பார்த்தா அப்படின்னா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரே இல்ல. அதுக்கு போல பார்த்தா அப்படின்னா நான்ட்ரே பர்கர் மட்டும் தான் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு குயிக் பவுலர் இல்ல. 12 கோடிக்கு வெளியே விட்டுட்டு 2-6 கோடி பவுலர்ஸ் எடுத்துப்பேனா மேபி இருக்கலாம். ஆனா ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒன்று கிடைப்பாங்களா, ஒரு கொய்ட்ஸே மாதிரி ஒரு எங்கேயாவது இப்போ ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துப்பாங்க தெரியுமா சில பேர். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் மட்டும் தான் வெளியே வருவாங்க. ஸோ அது எனக்கு தெரியல. அதனால ஜோஃப்ரா ஆர்ச்சரை விட மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஹெட்மயர் கன்ஃபார்ம் போயிடா, தயவு செஞ்சு போயிடுறா, ரிலீஸ் பண்ணிடுவேன். மேபி யாருமே எடுக்காம ஒரு 3 கோடி 4 கோடி அப்படி கிடைச்சானா ஒரு பேக்கப்காக எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணா பட் கன்ஃபார்ம் ரிலீஸ் தான். துஷார் தேஷ்பாண்டே 6.5 கோடி ரிலீஸ். ஐ வில் ரிலீஸ் அண்ட் பைபேக். எனக்கு துஷார் தேஷ்பாண்டே மாதிரி ஒரு பேர் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஐ வில் ரிலீஸ் அண்ட் பைபேக். ஹசரங்கா at the price of 5.25 கோடி. You can keep him retain. எனக்கு ரீடைன் தான். தீக்ஷனா இல்லையா, எனக்கு ரிலீஸ் தான். ரிலீஸ். நிதிஷ் ராணா retain at the price of 4.2. ஓகே, அவர் ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு. அவரு அந்த ஒரு 3 மேட்ச் 2 மேட்ச் ஆடினாரு, சூப்பராவே ஆடினாரு. ரீடைன். அவருக்கு கரெக்டான பொசிஷன் கொடுக்கல, மாத்தி மாத்தி இறக்கி விட்டாங்க. இந்த ரியான் பராக் பண்ண வேலை. சந்தீப் சர்மா I will retain. 4 கோடி அன்கே பிளேயரா வச்சிருக்காங்க. ரீடைன். I will retain தான். ஓகே retain. ஃபசலக் ஃபரூக்கி 2 கோடி.
வேற ஏதாவது ஃபாரின் ஆப்ஷன்ஸ் இல்ல உங்களுக்கு, அதனால வச்சுக்கிறது பெட்டர். எனக்கு ரீடைன் தான். ஆகாஷ் மத்வால் ரீடைன். ரீடைன். சூரியவன்ஷி சுட்டி குழந்தை ரீடைன். குழந்தை கன்ஃபார்ம் ரீடைன். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பெருசா விளையாடாத பிளேயர்ஸ் சுபம் துபே, குமார் கார்த்திகேயா, ஆண்ட்ரே பர்கர், இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் கம்மி தான். இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா 0.8, 0.35, 0.3, அதான் 3 லட்சம் 8 லட்சம் இருக்காங்க. இவங்க எல்லாம் மேபி மோஸ்ட்லி ரீடைன் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 3 லட்சம் இல்ல 30 லட்சம். சாரி 30 லட்சம். சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து ரீடைன் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒன்னும் எஃபெக்ட் இருக்காது. சோ இது இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா இதுல மேஜரா பேச வேண்டிய பாயிண்ட் ரியான் பராக் ஆர் சஞ்சு சாம்சன். இதுல வந்து ஒரு மேனேஜ்மெண்டா நீ இப்ப இருக்க அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணுவ? ஒரு ராகுல் டிராவிட் ஒரு பக்கம் இருக்காரு, அவரை வந்து அவரெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது, அவர் தான் இருக்க போறாரு. சோ அவரை வச்சுக்கிட்டு நீ வந்து யாரை ரிலீஸ் பண்ண ரீடைன் பண்ணுவ ஃபார் யுவர் பிரான்சைசி குட் அண்ட் ஆப்போனன்ட் சைடுல நீ பாப்ப இவனை விட்டுட்டோம் அப்படின்னா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பாப்ப. சோ நீ என்ன பண்ணுவ? காசும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி ஒண்ணு இருக்குது. எனக்கு என்னன்னா சஞ்சு சாம்சன் வந்து ராஜஸ்தானுக்கு பல வருஷமா ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்க வந்து மும்பை மாதிரி ஒரு டீம் பாத்தீங்கன்னா வளர்த்து விட்ட பும்ரால இருந்து ஹர்திக் பாண்டியால இருந்து ரோஹித்ல இருந்து இப்ப வரைக்கும் ரீடைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் கேப்டன்சி அது இதுன்னு இருந்தாலும் லைக் லாயலா ஒரு மாதிரி ரீடைன் பண்றது அப்படின்ற மாதிரி தோனியை வந்து இது பண்றாங்க. அந்த மாதிரி மும்பைக்கு தான் அவ்வளவு பெரிய பிரச்சனை போச்சு. ஹர்திக் பாண்டியாவா ரோஹித் பெரிய பிரளயமே நடந்துச்சு. அழகா ரீடைன் பண்ணாங்க அந்த ரிட்டன்ஷன். சோ அந்த மாதிரி அவங்க எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காங்க சஞ்சு சாம்சன் கூடனா சஞ்சு சாம்சனுக்கு போவாங்க. ஆனா எனக்கு இப்ப இருக்க நிலைமைய பார்த்தா அவங்க அந்த இந்த ஒரு டேர்ம்ஸ்ல நல்லா இல்லையோ அப்படின்ற மாதிரிதான் விஷுவல்ஸ் அண்ட் நியூஸஸ் கேள்விப்படுறது இந்த மாதிரி விஷயத்த வச்சு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா எப்படி வந்து சிஎஸ்கேக்கு ஒரு தோனி, ஆர்சிபிக்கு கோலி, மும்பைக்கு ரோஹித், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்காங்களோ, ராஜஸ்தான்னா சஞ்சு தான். அவர் தான் பிக் நேம், அவர் தான் வந்து ஃபேஸ் ஆஃப் ராஜஸ்தான். ஸோ அப்படி இருக்கப்போ அதுவும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். நீ ரிலீஸ் பண்ணிட்டு வந்த அப்படின்னா நிறைய ஹேட்டும் வரும் டுவர்ட்ஸ் ராஜஸ்தான். ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கிரிக்கெட்டிங் அங்கே யோசிச்சு அப்படின்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ரியான் பராக் போத் 2 பேருமே டீம்ல இருந்தாங்கன்னா 11th உனக்கு பயங்கரமா ஆடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி இவங்க 2 பேரும் கண்டிப்பா ஓப்பனிங் ஆடுவாங்க. சோ அப்படி இருக்கப்போ உனக்கு சஞ்சு அண்ட் ரியான் பராக் இருந்தாங்கன்னா சஞ்சுவே நம்பர் 3 போயிடுவாரு, ரியான் பராக் நம்பர் 4 போவாரு, நிதிஷ்ரானா நம்பர் 5 போவாரு, அதுக்கப்புறம் த்ரூ ஜுரல் இருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ஸ்மேன் வேணும். சோ உனக்கு ஒரு ஸ்டெப் எல்லாரும் அப்படியே கீழே கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. சோ 11th வயசும் சரி உனக்கு வந்து எய்தர் உனக்கு சஞ்சு சாம்சன் ரியான் பராக் தான் இருக்கணும். ரியான் பராக் ஆசைப்படுறே அந்த 1 டவுன் தான். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அவனுக்கு வந்து சஞ்சு சாம்சன் போட்டு தள்ளுவான்னு நினைக்கிறேன். ரியான் பராக் வச்சுக்கிட்டு நம்பர் 3ல இறக்கி விட்டுட்டு நம்பர் 4 நிதிஷ்ரானா, நம்பர் 5 த்ரூ ஜுரல், அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் ஹிட்டர், ஹெட்மேருக்கு பதிலா ஒரு ஃபாரின் ஹிட்டர், அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் பவுலர் அப்படி போவாங்க எனக்கு தெரிஞ்சு. சோ இட்ஸ் அன்பார்ச்சுனேட் சஞ்சு சாம்சன் வந்து போயிடுவார்னு நினைக்கிறேன். பட் தே கேன் புல் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் அப்படி கூட சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் மாதிரி எப்படியாவது பேசி எதையாவது ஒன்று பண்ணி சூரியவன்ஷி வந்து சமாதானப்படுத்தி தம்பி நீ கொஞ்சம் பேக்கப்பா இரு, நான் வந்து சஞ்சுவே ஓபன் பண்ணிக்கிறேன், ரியான் பராக் வந்து நம்பர் 3 வரட்டும் அப்படின்னு கூட அவங்க போகலாம். அப்படி பண்ணா அதுதான் ஒரே ஆப்ஷன். 2 பேரும் ஆடணும் அப்படின்னா சூரியவன்ஷி ஹேஸ் டு சாக்ரிஃபைஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 11th நான் எடுத்தேன் அப்படின்னா ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ரியான் பராக், நிதிஷ் ராணா, த்ரூ ஜுரேல், ஒரு ஃபாரின் ஹிட்டர் வேணும். ஹெட்மேருக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஃபாரின் ஹிட்டர் வேணும். இல்லை ஹெட்மேரே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப எடுத்துட்டாலும் ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. நம்பர் 7ல வந்து எய்தர் பென் ஸ்டோக்ஸ் ஆர் கேமரன் கிரீன், இவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப டெஸ்பரேட்டா தேவைப்படுது. அந்த ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர், ஒரு ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர் கண்டிப்பா தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்பர் 8ல வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், நம்பர் 9ல வந்து அசரங்கா அண்ட் நம்பர் 10ல வந்து நீ வந்து இவங்க அந்த தீக்ஷனாவை ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க கண்டிப்பா அஸ்வினை வாங்கியே ஆகணும். அவங்க சப்போஸ் சிஎஸ்கே அஸ்வினை ரிலீஸ் பண்ணாங்கன்னா இவங்க வந்து என்ன ஆனாலும் சரியா அஸ்வினை வாங்கியே ஆகணும் இவங்க. ஸோ நம்பர் 10ல வந்து அஸ்வின் அசரங்கா நல்ல காம்போவா இருப்பாங்க. நம்பர் 11ல வந்து ஆகாஷ் மத்வால் அண்ட் நம்ம இம்பாக்ட் பிளேயரா பார்த்தோம் அப்படின்னா குமார் கார்த்திகேயா இருந்தாலும் சரி, தேஷ்பாண்டேவா இருந்தாலும் சரி, இல்ல சந்தீப் சர்மாவா இருந்தாலும் சரி, இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து ஆடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து இவங்க 11+ இம்பாக்ட் பிளேயரா இருக்கும். ஸோ இது வந்து நல்லா இருக்கும். இது பாக்குறதுக்கு உனக்கு வந்து பார்த்தா அப்படின்னா அப் ஃப்ரண்ட் போறதுக்கு உனக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருப்பாரு, அது இல்லாம உனக்கு வந்து சந்தீப் சர்மா இருப்பாரு. எண்ட் ஓவர்ஸ்ல உனக்கு போறது பார்த்தா அப்படின்னா ஆகாஷ் மத்வால் மிடில் ஓவர்ஸ்லயும் போடுவாரு, சந்தீப் சர்மாவும் வந்து மிடில் ஓவர்ஸ் எண்ட் ஓவர்ஸ்ல போடுவாரு. நடுவில் உனக்கு கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு பார்த்தா அப்படின்னா அஸ்வின் அசரங்கா இருப்பாங்க. அது இல்லாம வந்து உனக்கு அதான் பென் ஸ்டோக்ஸ் கேமரன் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஓவர்ஸ் போடுவாங்க. இவரு நிதிஷானா ஓவர் போடுவாரு, ரியான் பராக் ஓவர்ஸ் போடுவாரு. ஸோ இவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்களுக்கு 11. ஸோ அந்த ஒரு நடுவில் ஒரு மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டர் அண்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு ஆள் ஒருத்தர் வேணும், ஐ மீன் ஸ்பின்னர் ஒருத்தர் வேணும். சாரி, அஸ்வின் மாதிரி ஒருத்தர் வந்து வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு.
ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பாட்ஸ் தான் இவங்களுக்கும் வீதி இருக்கு. மற்றபடி இவங்களும் வந்து ஆல் செட்டு. பட் முக்கியமான விஷயம் சிஎஸ்கே பிரச்சனை இல்லாத விஷயம் உங்களுக்கு பிரச்சனை என்ன இருக்குன்னா அந்த மேனேஜ்மெண்ட்லேயே பெருசாக குழப்பம் போயிட்டு இருக்குது. தே ஷுட் ரெஸ்பெக்ட் சஞ்சு சாம்சன். ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ இது இல்லாமல் வேற ஏதாவது பிளேயர்ஸ் வந்து இவங்களுக்கு வேணுமா, இல்ல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல இவங்களை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஸ்பின்னோ எனக்கு ஸ்ட்ராங் ஹிட்டர்ஸ் மாதிரி யாரும் இல்லைன்னு தோணுது. லைக் த்ருஜுரல் ஒரு ஆளு, அந்த சைடு வந்து சிம்ரான் ஹெட்மேயர் பேருக்கு ஆனா அவர் பண்ணிருக்கிறாரு, பாஸ்ட் இயர்ஸ்ல அவர் பண்ணிருக்கிறாரு. பட் இந்த ஒரு சீசன் ஃபுல்லாவே அவர் வந்து கோட்டை விட்டாரு. ஸோ அவருக்கு பதிலா இன்னும் நல்ல எஃபிஷியன்டான ஒரு ஹிட்டர், இப்ப எப்படி நம்ம பொலாட பாக்குறோமோ, இல்ல ஒரு ரொமாரியோ ஷெப்பர்ட பாக்குறோம், இல்ல ஒரு டிம் டேவிட பாக்குறோம், அந்த மாதிரி ஒரு ஹிட்டரை வந்து இவங்க லேக் பண்றாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக யாரையாவது ஒரு ஃபாரின் ஹிட்டர் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எடுத்து நடுவுல வைக்கணும் அவங்க. மேபி இவர் இருக்கார்ல, எனக்கு தெரிஞ்சு இப்போ டேவிட் மில்லர் எந்த டீம்ல இருக்கா தெரியல, பட் வந்து அவர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எந்த டீம்ல இருக்கான்னு எனக்கு கரெக்டா தெரியல. எல்எஸ்சி அவரை வந்து பெருசா யூஸ் பண்ணவே இல்லை. டேவிட் மில்லர் வந்து எனக்கு இன்ஜுரியில போனாரா இல்ல என்ன ஆச்சு தெரியல, பட் அதை வந்து பெருசா யூஸ் பண்ணவே இல்லை. பொசிஷனும் மாத்தி இறக்கி இருந்தாங்க. மேபி எல்எஸ்சி வந்து டேவிட் மில்லர் ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா ஆப்டா இருப்பாரு. ஷெம்ரான் ஹெட்மேயர் பிளேஸ்ல அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, கண்டிப்பா ஒரு ஆப்டா இருப்பாரு. சோ அவரை வந்து கொஞ்சம் கம்மி பிரைஸ்லயே வாங்கி போடலாம். அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஃபாரினர் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கிடைச்சாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். இவங்களுக்கு நல்ல ஒரு அடிஷனா இருக்கும். ஸோ மற்றபடி ஸ்பின்னர்ல சொன்ன மாதிரி அஸ்வின், மற்றபடி ஸ்பின்னர்ஸ் யாரும் பெருசா வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்வின் மாதிரி ஒரு ஸ்பின்னர் வந்து வரமாட்டாங்க. மேபி வாஷிங்டன் சுந்தர், மேபி ஜிடி யாராவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பட் அந்த மாதிரி யாராவது நல்ல ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் யாராவது கிடைச்சாங்க அப்படின்னா, இல்ல இவங்க கூட வந்து சிக்கந்தர் ராசா கூட போலாம். அவர் அந்த நம்ம ஆல்ரெடி பேசின அந்த ஃபைனல்ஸ் வந்து ஜெயிச்சு கொடுத்துட்டு போனாரு. அந்த மாதிரி கூட இவங்க வந்து போலாம். சோ லெட்ஸ் see. அந்த பென் ஸ்டோக்ஸ், கேமரான் கிரீன் இந்த 2 பேர் மேலதான் வந்து எல்லாரும் வந்து அந்த பெட் கட்டுவாங்க. அது யாருக்கு கிடைக்க போறாங்கன்னு தெரியல. அதுவும் முக்கியமா இந்த டாப் பாட்டம்ல இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் முக்கியமா தேவை. அந்த ஒரு 3 டீம் வித் இன்க்ளூடிங் கேகேஆர். ஸோ இவங்களுக்கு தான் வந்து பயங்கர ஒரு அடிஷனா இருக்கும். அவங்க தான் ஹார்டா போவாங்க. ஸோ இதுதான் போத் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் பத்தின எங்களுடைய கருத்துக்கள். மேபி நாங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா அடுத்தடுத்த டீம்ஸ் இருக்கு, அது எது பேசலாம்ன்றதை அடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா ஜஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா வரும். அண்ட் மேபி ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ ஃபார் டாப் 4 டீம்ஸ் அது கூட வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நாங்கள் பேசிட்டு அடுத்த வீடியோல வரோம். ஸோ இந்த வீடியோல பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, தோனி வந்து அடுத்த சீசன் வரணுமா வேணாமா, என்ன இது ஒரு ஃபேனாவும் சரி ஒரு கிரிக்கெட் பார்க்குற பர்சனாவும் சரி, உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இன்னொரு பக்கம் அதே தான் வந்து சஞ்சு சாம்சன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி காணிக்கை செலுத்துங்க. அண்ட் அடுத்த வீடியோல மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.